இந்த 2025 வருஷத்திலே 2ஆம் மாதத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் இடைப்படுவார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிற சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்வார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம காத்து கொள்ளணும், அதை கேட்கணும். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் போதிக்கிறது. ஆகினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசும்படியாக தேவன் கொடுத்ததான வார்த்தையை நாம் எல்லாருமா எழுந்து நிற்போம். இந்த வார்த்தையை வாசிப்போம். கர்த்தரின் கண்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருடைய கண்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ள வேத பகுதி உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-15 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11 நாம் வாசிப்போம். எடுத்தவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்னோடு கூட எல்லாரும் எடுத்தீங்களா? வாசிக்கலாமா? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் அன்பின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அதே மனதுருக்கத்தோடு இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். வந்தவர்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. உடைய வசனத்தை அனுப்பி அவர்களோடு கூட பேசி அவர்களை குணமாக்குவீராக. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்கு உரியதா இருந்து விடாதபடி அது தேவ ஆவியினால் பலப்பட்டதா இருக்கும்படி என்னாலே பிரசங்கம் நிறைவேற கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு துணை நிற்பீராக. நீர் என் அருகிலே நின்று உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு, அப்படியே உட்காருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த மாபெரும் ஸ்லாக்கியம். கடந்த 2024 வருஷத்தை நாம் கடந்து புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். 2வது மாதத்திற்குள்ளேயும் வந்து விட்டோம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியானது மோசே ஜனங்களோடு கூட பேசுகிறார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் அந்த சத்திய வசனங்களின் மூலமாக தேவனுடைய பிரமாணங்களை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு அதில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் போதித்து வந்திருக்கிறார்.
ஏன் என்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்குள்ளே போக போகிறார்கள். கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். ஆகினால் இந்த கானான் தேசத்திற்குள்ள அவர்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர்கள் வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மிக எச்சரிப்போடு கூட அவர்களை உணர்த்துகிறார். ஏனென்றால் மோசே அந்த உபதேசத்தை கடைசி உபதேசமாக அந்த உபதேசம் இருக்கிறது. மோசே மரிக்க போகிற ஒரு தருவாய் கூடாது. 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, மோசே மரணத்துக்கு ஏதுவான நாட்கள் நெருங்கி இருக்கிறது. 2வது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆகவே அதை பிரவேசிக்கிறதற்கு முன்பாக, தான் மரிக்கிறதற்கு முன்பாகவும் இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு பேசுகிறார். என்ன சொல்லி வாசித்தோம் என்று சொன்னால், இங்க வேதத்துல வாசித்த, நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நாம் குடியிருக்கிற இந்த பூமியானது கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற தேசம். அது மலைகளும் பள்ளங்களும் தண்ணீர் ஊற்றுகளும் நிரம்பின ஒரு தேசம். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம். நாம் இருக்கிற தேசத்தை நாம் இப்ப கானானுக்கு போயிட வேண்டாம். நாம இருக்கிற தேசத்துல நாம எப்படி இருக்கணும்? ஏன்னா நாம இந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தான் கானானுக்குள்ளே போகிறார்கள். நாமும் கூட இந்த உலகம் என்று எகிப்திலிருந்து பரலோக கானானுக்குள்ளே நாம பிரவேசிக்க போகிறோம். அந்த பரலோக கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு அவருடைய வசனத்தை இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். நம்முடைய தேசம் மலைகளும் பள்ளங்களும் மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசமாய் இருக்கிறது. அது ஆசீர்வாதமான தேசமாய் இருக்கிறது. அதே நேரத்துல தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அவர் தேசத்தை விசாரிக்கிறார்னு சொன்னா தேசத்தை பார்த்து எப்படி விசாரிப்பாரு? தேசம்னா யாரு? இத மலையை பார்த்து மலையை நல்லா இருக்கிறியான்னு விசாரிப்பாரா? மரத்தை பார்த்து நல்லா இருக்கிறியான்னு விசாரிப்பாரா? அவர் விசாரிக்கிறவர் யார் என்று சொன்னால், அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் எந்த தேசத்துல, எந்த மாநிலத்துல, எந்த பட்டணத்துல அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் விசாரிக்கிறார். உங்களை தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறார். பாருங்க வசனம் எவ்வளவு சொல்லுகிறது. உங்களை அநேகர் சொல்லலாம், என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. யார் நம்மள விசாரிக்கிறாங்க? யார் நம்மள கவனிக்கிறாங்க? யார் நம்மள கேட்கிறாங்க? யார் நம்மள மதிக்கிறாங்க? அப்படிதான் நம்ம இன்றைக்கு எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, உலகத்துல மனிதர்கள் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எப்பொழுதுமே ஞாபகத்துல, என்னை விசாரிக்கிற கர்த்தர், உங்களை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரை தான் நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். அந்த ஆராதனைக்குரிய தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். உன் மனைவி விசாரிக்காம போகலாம், உன் கணவன் உன்னை விசாரிக்காம போகலாம், உன் பிள்ளைகள் உன்னை விசாரிக்காமல் போகலாம், உன்னை பேசாம உங்ககிட்ட பழகாம கூட போயிருக்கலாம், உன்னை தொடாம கூட இருக்கலாம், உங்ககிட்ட எந்த உறவும் வச்சுக்காம போயிருக்கலாம் மனுஷன். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் ஏதாகிலும் ஒரு விதத்துல உன்னை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறபடினால், நம்மை விசாரிக்கிறபடியினால் தான் நாம் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு அவர் சமூகத்துல வந்திருக்கிறோம். அவரை நம்ம விசாரித்து நம்மை போஷித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பத்தியா, கர்த்தருடைய கண்கள் பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும், நல்லா கவனிங்க, எப்பொழுதும், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தருடைய கண் உன் மேல இருக்கும்னு நினைக்காதீங்க. மனுஷனுடைய கண்கள் தான் எப்பவோ ஒரு மேல, உங்க என்னப்பா இன்னைக்கு என்ன நேரம் தெரியலப்பா, எந்த பக்கம் முழிச்சேன்னு தெரியல, பரவாயில்லையே நீ வந்துட்டு இருக்கிற ஏதோ பாக்குறதுக்கு, யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா மனுஷன் அத்தி பூத்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்மளை பார்க்குவாங்க. ஆனா தேவன் பாருங்க, எப்போ ஒரு நாள் பார்க்கிறவர் அல்ல, அவர் எப்போதும் பார்க்கிற தேவனாயிருக்கிறார்.
அந்த தேசத்து குடிகள் மேல, அந்த பட்டணத்து ஜனங்கள் மேல, அந்த குடும்பத்தின் ஜனங்கள் மேல, அந்த சபையின் ஜனங்கள் மேல் எப்போதும் கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்னாலும் எப்பொழுதும் அதன் மேல் இருக்கும். உங்க மேல கர்த்தர் கண்ணை வச்சிருக்கிறாரு. ஆனா உலகம் என்ன சொல்லுது? யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல, நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. நேத்து அவ வந்தா, புள்ளைய தூக்கி கொஞ்சனா, அவ்வளவுதான், அவ கண்டுதான் பட்டு இருக்கும். அதனாலதான் புள்ள பாரு இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. நல்லா இருந்த புள்ளங்க நேத்து சாயங்காலம் நல்லா, அவ வந்தா எப்ப தொட்டாலும் அப்பவே என் புள்ள வீக் ஆயிடுச்சு. அவ கண்ணு வச்சிட்டா, இவங்க கண்ணு வச்சாங்க, யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. நல்லா சந்தோஷமா இருந்த குடும்பம், எங்க குடும்பத்துல பிரிவினை உண்டாச்சு, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டோம், பிள்ளைகள் மத்தியில சமாதானம் இல்லை. யார் கண்ணு வச்சாங்களோ இந்த குடும்பத்தின் மேல என்று சொல்லி நாம யாரோ கண்ணு வச்சதை சொல்லிட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய கண்களுக்கு அவ்வளவு வல்லமை இல்லம்மா. கர்த்தருடைய கண்களை விட மனுஷனுடைய கண்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யார் கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு சொல்லி என்னமோ திருஷ்டி போட்டெல்லாம் வைக்கிறோம், என்னெல்லாம் உருவ பொம்மைகள்லாம் வைக்கிறோம். அது கண்ணு பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் மனுஷன் செய்யறான். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ எதையும் வைக்காத, கர்த்தருடைய கண்கள் உண்மையில வச்சிருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 32:5-8 சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை சத்தியத்துல நடத்து. உன் மேல கண்ணை வச்சிருக்கிறார். நீங்க நடக்க வேண்டிய, யாரும் மனுஷன் சொல்லி நடக்க வேண்டியது இல்லை, யாரும் ஆட்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கர்த்தரே கண்ணை வச்சு உங்க மேல ஆலோசனை சொல்லி நீங்க நடக்க வேண்டிய, நான் நடக்க வேண்டிய வழிய ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கணும்? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என்னால எங்க இருக்கும் கண்ணு? எங்க இருக்குது கண்ணு? தேசத்துல ஓ மேல, இந்த தேசத்துல இருக்கிற ஓ மேலதான் கர்த்தருடைய கண்ணு இருக்கிறது. உங்க மேலதான் கர்த்தருடைய கண்ணு. யார் கண்ணு உங்க மேல? அந்த கண்ணு, இந்த கண்ணு, நொல்ல கண்ணு, எந்த கண்ணு, ஊரார் கண்ணு, எந்த கண்ணு உங்க மேல இருக்காது. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கு. ஏன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் என் மேல இருக்கிறது. அவிசுவாசித்தான் சொல்லுவான், யார் கண்ணோ யார் கண்ணோ இப்படி ஆயிடுச்சுன்னேன்னு சொல்லி கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், ஆனா இனி அப்படி சொல்லாத. கர்த்தர் கண்கள் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 11ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்துல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. பாத்தீங்களா? கர்த்தர் எங்க இருக்கிறார்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் மனுபுத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய இமைகள் நம்ம எல்லாரையும் சோதித்து அறிகிறதா. உங்க இமைகள், ஆண்டவருடைய இமை பாருங்க, நம்ம எல்லாரையும் சோதித்து அறிஞ்சு வச்சிருக்குது. கண் இல்ல, அவருடைய இமைகளே நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவர்கள், என்ன குணாதிசயம் உள்ளவர்கள் என்பதை அவருடைய கண் இமைகள் உங்களை சோதித்து அறிந்திருக்கிறது, நம்மை சோதித்து அறிகிறது. உங்களை குறித்து உங்க கண் பாக்குற மாதிரி எல்லாம், நம்ம கண்ணுல பாக்குற மாதிரி எல்லாம் பேசிடுவோம் இல்ல. பாரு அது எப்படி வந்துக்குது, பாரு அந்த ஆள் எப்படிங்கிறான், அப்படின்னு நம்ம கண்ணு பார்த்தபடி எல்லாம் பேசிடுவான். ஆனா இங்க ஆண்டவருடைய இமைகள், நீங்க யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன சுபாவம் உள்ளவர்கள், என்ன குணாதிசயம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட யோசனை உள்ளவர்கள், எப்படி மற்றவர்களை குறித்து சிந்திக்கிறீர்கள், அவர்களை பற்றி என்ன பேசுகிறீர்கள், இவர்களை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள், எல்லாவற்றையும் அவருடைய இமைகள் சோதித்தறிகிறது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா. அதனால யார் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறதோ அவங்க விசுவாசித்து, கர்த்தர் என்னை காண்கிறவரா இருக்கிறார், அவருடைய கண்கள் என் மேல் இருக்கிறபடினாலே இம்மனுஷனால் எனக்கு ஒரு தீங்கும் வராது, மனுஷனுடைய கண்களுக்கு என்னை தப்பு வைக்கிற தேவன், மனுஷனுடைய பார்வைக்கு என்னை விலக்கி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் என்னை காண்கிறவராகவே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழ. ஆமென். நம்புறீங்களா? இன்னைக்கு மனுஷன் கண்ணுல பாப்பான், நாளைக்கு அடுத்த நிமிஷத்துல மனுஷன் எப்போ கண்ணை மூடுவான்னு நமக்கு தெரியாது.
ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. மனுஷன், நீங்க நாம நம்புற மனுஷன் கண்ணிமைக்கும் நேரத்துல மரித்து போகலாம் இல்லையா? கடந்த நவம்பர் மாதத்துல நினைக்கிறேன், சவுத் கொரியால இருந்து ஒரு விமானம் தரை இறங்குற பொழுது அதுல இருந்து அத்தனை பேர் சாம்பலானார்கள் பாருங்க, இமைப்பொழுது. எங்க அம்மாவை பார்க்க போறேன், எங்க அப்பாவை பார்க்க போறேன், என் ஒய்ஃபை பார்க்க போறேன், என் பிள்ளைய பார்க்க போறேன்னு சொல்லி எத்தனை கனவுகளோடு கூட அவர்கள் விமானத்துல பயணித்தார்கள். அவங்க விமானத்தை பார்த்தாங்க, விமானத்துல உட்கார்ந்தாங்க, பறந்தாங்க. இறங்க போற நேரம், அடுத்த நிமிஷம் நான் என் தாயை பார்க்குவேன், நான் என் தகப்பனை பார்க்குவேங்கிற ஆர்வத்துல இருந்தவங்க எல்லாம் நான் மரித்து போவேன் யாராவது நினைச்சாங்களா? இதான் கண்ணிமைக்கும் நேரத்திலே மரணம் சம்பவிக்கும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனுஷன் மேல, கண்கள் மேல உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களை காண்கிற கர்த்தர் மேல் உங்கள் கண்ணை வையுங்க. அல்லேலூயா. அவர் உன்னை காண்கிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பாத்தியா, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும், ஒரே நேரத்துல அவர் உலகத்தையே பார்க்கிறவர். ஒரே நேரத்துல நம்மளால ஒரே நேரத்துல உலகத்தை பார்த்துட முடியாது. முடியுமா? உங்களை அத்தனை பேரை நான் ஒருத்தன் பார்க்கிறேன், நீங்க அத்தனை பேரை என்ன பார்க்கிறீங்க. ஆனா உலகத்தை பார்க்க முடியுமா? அடுத்த தெருவுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இங்க ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் பார்த்தீர்களா? உலகத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். உலகத்துல நீங்க நாம எந்த மூலை முடுக்கல இருக்கிறோங்கிறது என் தேவனாகிய கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் நல்லோரையும் பார்க்கிறார், அவர் தீயோரையும் பார்க்கிறார். நாம பார்க்கிற பார்வை எப்படி? நல்லவங்களை பார்க்கும்போது நல்லவங்கன்னு சொல்றோம். தீயவர்களை பார்த்து இந்த மனுஷன் எல்லாம் இன்னும் எதுக்கு உயிர் வாழ்ந்துன்னு இருக்கிறான், இதுங்கெல்லாம் எதுக்கு இருக்குது, செத்து தொலையக்கூடாதான்னு நான் பாக்குறோம். ஆனா ஆண்டவர் உடனே முடிவு எடுக்கல பாருங்க. அவர் பார்த்து வச்சிருக்கிறார் யார் யார் என்னென்ன குவாலிட்டியில இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. நல்லோரையும் பார்க்கிறாரு, தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எவ்விடத்துல இருந்தும் கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாமுடைய மனைவி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சாராள் ஆகாருங்கிற ஒரு அடிமை பெண்ணை மறுமணமாட்டியாக கொடுத்தார்கள். அடிமை பெண்ணு சாராள் என்ன பண்ணாங்க, அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால தான் வீட்டுல வேலை செய்கிற அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமணமாட்டியாக கொடுத்தார். அவள் சில நாளிலே கர்ப்பம் தரித்த பொழுது அவள் என்ன செஞ்சா தெரியுமா? சாராளை மிக அற்பமா நினைச்சிட்டான். அற்பமா பார்த்தா, இவளுக்கெல்லாம் இவ மலடி, இவளுக்கு புள்ள பிறக்குமா? பத்தியா, நம்ம ஒரே வருஷத்துல 6 மாசத்துல நான் புள்ள தாச்சி ஆட்டம் பத்தியா எப்படி அப்படின்னு அவளை ரொம்ப அற்பமா நினைச்சதுனால என்னாச்சு, சாராளுக்கு மன வருத்தமாச்சு. போய் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பொண்ணை கொடுத்தேன், அந்த ஆகாரம் கொடுத்தேன், அவன் கர்ப்பவதி ஆனதுனால என்ன ரொம்ப அற்பமா நினைக்கிறா அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார், அப்படியா, நான் அவளை விசாரிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, அதுவும் அடிமை பெண்ணுமா, நீ போ, நீ பார்த்து நீ உனக்கு நலமானது என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் நீ செய் போ அப்படின்னு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். அந்த சுதந்திரத்தை வாங்கின சாராள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவளை ரொம்ப கடினமா நடத்த ஆரம்பிச்சாங்க. யார? ஆகாரை ரொம்ப கடினமா சாராளமா நடத்திட்டாங்க. நீ பிள்ளை தாச்சி ஆயிட்டுன்னா உனக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம் வந்துருச்சா, மரியாதை கொடுக்க மாட்டியா, உன்னை நான் தானே செலக்ட் பண்ணி கொடுத்தேன் என் புருஷனுக்கு, நீ என் புருஷனை புள்ள பாக்கியம் பெற்றதுனால நீ என்னை மதிக்காம போயிருவே, அப்படியா போயிருவே அப்படின்னு ரொம்ப கடினமா நடத்திட்டான். அந்த கடினத்தை தாங்க முடியாம அவ என்ன பண்ணிட்டா, வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போகிறான். ஆம்பரியமானவர்களே, சில நேரத்துல மனுஷர்கள் கொடுக்கிற நிந்தைகள் இருக்கிறது பாருங்க, நெருக்கடிகள் இருக்கிறது பாருங்க, நம்மளால தாங்க முடிவதில்லை, சகித்து கொள்ள முடிவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல நாம பாக்குறோம் பாருங்க, எத்தனை மரணங்கள் இன்னைக்கு நடக்கிறதற்கு காரணம் என்ன? அந்த மனுஷன், அந்த மனுஷி, அந்த குடும்பத்தார் கொடுக்கிற நிந்தைகள், தொல்லைகள் தாங்க முடிவதில்லை.
ஏன் வாழணும்? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு அவமானத்தோடு வாழணுமா? இவ்வளவு நிந்தையோடு வாழணுமா? இவ்வளவு கண்ணீரோடு நான் வாழணுமா? இது எனக்கு தேவையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இனி நான் வாழக்கூடாது, நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொள்ளுகிறதற்கு எத்தனையோ குடும்பங்கள்ல நடக்கிற கலவரங்களும் வன்முறைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் தான். ஆனால் ஆகார் வீட்டை விட்டு ஓடி வந்ததை தேவன் பார்த்தார். தேவனுடைய தூதன் அவளோடு இடைப்பட்டாள். ஆகாரே, எங்க வர, எங்க போயிட்டு இருக்கிற? அப்ப சொல்றா, என் நாச்சியார் என்ன ரொம்ப கடினமா நடத்திட்டாங்க, என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. இவ பிள்ளை தாச்சி வேற, இவ ஓடி வந்துட்டா, என்னால அங்க இருக்க முடியல, அவங்க கொடுக்கிற இம்சை தாங்க முடியல என்னால, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா, வா உனக்கு வேற வீடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, நீ எங்க அவமானப்படுகிறியோ, எங்க நிந்திக்கப்படுகிறாயோ, எங்க அவமதிக்கப்படுகிறாயோ அதே இடத்துக்கு நீ திரும்பி போ. சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்துல நீங்க நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஏளனமாய் பேசப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா என்று உங்களை கேவலமாய் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்க அதை பொறுமையா சகித்து கொண்டிருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு நாள் நீங்க கிரீடத்தை பெற போறீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எந்த உபத்திரவத்தில் ஆகிற அகப்படுகளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களில் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா சபையை விட்டு ஓடிடுவீங்க, குடும்பத்தை விட்டு ஓடிடுவீங்க, கணவனை விட்டு ஓடிடுவீங்க, மனைவி விட்டு ஓடிடுவீங்க, பெற்றோர்களை விட்டு ஓடி விடுவீங்க. இல்ல, அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிற்சியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்து இருக்கிறேன். அந்த நிச்சயம் இருக்கிறதா? நமக்கு அந்த நிச்சயம் வேணும். நாம அந்த நிச்சயத்துல நடக்கணும். உன் கணவன் அப்படிதான், அந்த ஆள் அப்படிதான் இருப்பான், கடினமா இருப்பான், கீழ்ப்படியாமல் இருப்பான், அடங்காம இருப்பான், குடிக்காரனா இருப்பான், அப்படிதான் இருப்பான். ஆனா உங்க குணம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? உன் மனைவி அப்படிதான், உன்னை விசாரிப்பதில்லை, உன்னை கவனிப்பதில்லை, உனக்கு செய்ய வேண்டிய சேவை செய்யாமல் இருக்கலாம், அவ அப்படிதான் இருப்பா. நீ அடங்கிரு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். நீ போ, பொன்னாச்சாரியின் கீழ் அடங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வம்சத்துக்கு உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேணுமா? அடங்கிருங்க, துள்ளாதீங்க, குதிக்காதீங்க, சத்தம் போடாதீங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, அமைதியா இரு. போய் அமைதியா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவளையும் ஒரு சந்ததியாக உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆகார் சொன்னார். வாசித்து பாருங்க, ஆகார் என்ன சொல்றார்? ஆதியாகமம் 16:13 என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்துல கண்டேன். அவர் என்னை காண்கிற தேவன். பாருங்க அவள் எவ்வளவு சொல்ற. அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். முதலாக நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பெயர் எடுக்கிறார். பாருங்க, நமக்கு இந்த அறிவு இருக்கிறதா? என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க நாம மறந்துடுறோம். பிரச்சனை வரட்டும் பாருங்க, நிந்தைகள் வரட்டும் பாருங்க, வியாதி பலவீனம் வரட்டும், இவ்வளவு வலியில இருக்கிறேன், இவ்வளவு வேதனையில இருக்கிறேன், இந்த நோய் தாங்க முடியாது இருக்கிறது, அந்த கர்த்தர் என்ன நினைக்கிறாரா? அப்படிதான் நாம பேசுறோம். அவர் என்ன விசாரிக்கவே இல்லையே, என் நோயை குணமாக்கவில்லையே, நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, எவ்வளவோ பணம் செலவாகி சற்றும் குணமாகாம இருக்கிறேனே.
இல்ல, உங்களை காண்கிற தேவனை நீங்கள் இன்னும் காணவே இல்லை. அவர் உன்னை காண்கிற தேவன் என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா, அவர் அறிக்கையிட்டா பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும், அதை கவனிங்க, நானும் என்று சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவளை ஆண்டவர் பார்த்து இருக்கிறாங்க. என்னை காண்கிறவரை நானும், அப்ப அவளும் பார்த்திருக்கிறா. அதுக்கு முன்னாடி அநேக பரிசுத்தவான்களும் கர்த்தரை கண்டிருக்கிறார்கள். நானும் கண்டுட்டேன் அந்த தேவனை. அவங்க சொன்னதை கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னது, ஆபிரகாம் சொன்னதை கேட்டிருக்கிறேன், மோசே சொன்னதை கேட்டிருக்கிறேன், யாக்கோபு சொன்னதை கேட்டிருக்கிறேன், இஸ்ரவேல் தேவன் யார் என்பது அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் கண்ட தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஏனோக்கு கண்ட தேவனை நானும் இவ்விடத்திலே கண்டேன். அபிமெலேக்கு கண்ட தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன். தாவீது கண்ட தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன், நானும் கண்டேன். இதை நம்மளால சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? நாம சொல்ல முடியுமா? நானும் என் தேவனை இவ்விடத்திலே கண்டேன், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 14, 14. லாகாயிரே எனப்பட்டது. அவர் துறவண்டையிலே நிற்கிறார், ஒரு கிணற்றண்டையிலே நிற்கிறார். அந்த துறவுக்கு லாகாயிரே என்று பெயர். அப்படி என்று சொன்னால் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. லாகாயிரே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவன் உள்ள தேவன், ஜீவன் கொடுக்கிறவர், கிணற்றண்டையில இருக்கிறார். இதே காரியத்தை நாம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு பெண்ணு, சமாரிய பெண், கிணற்றண்டையில மத்தியானம் 12 மணிக்கு தண்ணீர் எடுக்க வந்தார். அவளை தேவன் காண்கிற தேவனாயிருந்தார். அவருக்கு தெரியும் இந்த 12 மணிக்கு இப்ப வருவான ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துல தேவன் அங்கே போனார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர் களைப்பாய் இருந்தபடியினாலே. தேவன் களைப்பாய் இருக்க மாட்டார். அவருக்கெல்லாம் களைப்பு வருமா? ஆனாலும் கூட ஒரு காரணத்தோடு கூட கர்த்தர் அங்கே போய் அமருகிறார். அவருக்கு தெரியும் இந்த சமாரிய பெண் ஒருத்தி வருவா, தண்ணீர் எடுக்க வருவா, அவகிட்ட பேசணும், அவளுக்கு நான் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அவ உலக மாம்ச இச்சைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனால்தான் உன்னை சந்திக்க அவர் இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்ககிட்ட வராரு பாருங்க, உங்களை தேடி வராரு பாருங்க, வசனத்தின் வழியாக வருகிறார் பாருங்க, உங்களை தேடித்தான் வராரு. உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை மாத்த ஆண்டவர், அதை சந்திக்க, அதை குணமாக்க, அதில் அற்புதங்களை செய்ய தேவன் உங்களை தேடி வருகிறார். அவ வாழ்க்கை சரியில்லை பாருங்க, ஊர்ல யாரும் அவளோடு கூட சம்பந்தம் கலக்கல, அவளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால்தான் அவ 12 மணிக்கு தண்ணி எடுக்க வரா. அவகிட்ட ஆண்டவர் பேச்சு கொடுக்கிறா. அவகிட்ட பேசி அவ கேட்கிறா, ஆண்டவர் சொன்னாரு தாகத்துக்கு எனக்கு தாமான்னு கேட்ட உடனே சொன்ன, உங்ககிட்ட தான் பாத்திரம் இல்லையா என்னன்னா? ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான்? ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும், நான் இந்த கிணற்றண்டில வந்து இதை ஒன்று கொண்டு போகாதபடிக்கு, எனக்கு தாகம் வராதபடிக்கும் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தா. ஓகே, நான் தரேன், உனக்கு ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் ஆவலா இருக்கிறார். நீங்க கேட்கறத கொடுக்க ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், அவர் தரார். ஆனால் அதை வாங்குவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? இங்கதான் ஆண்டவர் சொன்ன, ஓகே நான் உனக்கு தரேன், உன் புருஷனை கூட்டிட்டு வா. எங்க கைய வச்சாரு பாத்தியா? அவளை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீங்க நாம எங்கோ மறைவா செய்கிறது மனுஷர்களுக்கு தெரியாது, இந்த சபைக்கு தெரியாது, உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க தகப்பன் தாய்க்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உன் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் காண்கிறார். நான் என்ன செய்யறேங்கிறது என் தகப்பன் நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் எங்க நிக்கிறேன், என்ன பார்க்கிறேன், என்ன செய்கிறேன், எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவளிடத்துல சொன்னார், போவோம் புருஷனை கூட்டிட்டு வா. அவன் உண்மையை சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு தான் புருஷன் இல்லையே. ஏன்னா 5 புருஷனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
இப்ப 6வது புருஷனோடு வாழ்கிறான். அவனும் உனக்கு புருஷன் அல்ல. பார்த்தீங்களா? ஆகாரை கண்ட தேவன், சமாரிய பெண்ணை கண்ட தேவன் உன்னையும் காண்கிறார். அவளிடத்தில் இருந்த குறையை சுட்டி காண்பித்து அவள் தன் நாச்சியாரிடத்திற்கு திரும்ப போகும்படி அனுப்பப்பட்டாள். இவ எந்த ஊர் ஜனங்களோடு கூட பேசாம உறவாடாமல் இருந்தாலோ அதே ஊருக்குள்ள தேவன் இவளை அனுப்பினார். பார்த்தீர்களா? அவள் குறையை மாற்றினார். உன்னை காண்கிற தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிற குறைகளை மாற்றத்தான் உன்னையும் என்னை சந்திக்க தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே பிரியமானவர்களே, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? யாருக்கு நாம கணக்கு கொடுக்கணும்? கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு இல்லை. நானே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஆளா இருக்கும்போது உங்க கணக்கு நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? நீங்க எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். சபை ஊழியருக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க சபைக்கு இந்த வாரம் வந்திருக்கலாம், போன வாரம் வராம போயிருக்கலாம். அதனால பாஸ்டர் கேட்கும் போது ஏதோ ஒரு கணக்கு நீங்க சொல்லுவீங்க. அந்த கணக்கு வச்சு பாஸ்டர் என்ன பண்ண போறார்? கடந்த நாட்டில் கடந்து போனார், திரும்ப வரப்போகிறது இல்லை. அந்த நாளை இழந்ததுதான். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்ததுதான். ஆகினாலும் பிரியமானவர்களே, கணக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்ப அடுத்த மாசம் மார்ச் மாசம் வந்துடும். மார்ச் எண்டிங்ல என்ன பண்ணுவாங்க? கணக்கு பார்ப்பாங்க. இல்ல, இவ்வளவு மாசம் செஞ்சவன் என்னையா வருமானம், என்ன செலவு பார்க்குவாங்க. இல்ல, உலகமே கணக்கு பார்க்குதுன்னு சொன்னா உன்னையும் என்னை உண்டாக்கின கர்த்தர் உன்னிடத்துல என்னிடத்துல கணக்கு கேட்காமல் இருப்பாரோ? அப்படி அவர் கணக்கு கேட்பாரானால் என்ன கணக்கு சொல்லுவ? தப்பு கணக்கு சொல்லுவியா? இங்க சொல்லலாம், இங்க 1008 தப்பு கணக்கு போடலாம். இங்க தப்பு கணக்கு போடலாம். ஆனா பரலோக தேவனுக்கு முன்பாக தப்பு கணக்கு போடவே முடியாது. ஸ்லைட்ல இங்க போடுற மாதிரி ஆண்டவர் கணக்கெல்லாம் அங்க போட்டு காய்ச்சிக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஒண்ணு சொல்ல அங்க ஒண்ணு இருக்கும். இது என்ன? இது நீ என்ன சொல்லி கதை சொல்லி நிக்கிற? இங்க பாரு, செஞ்சா இல்லையா? ஆமாண்டவரு, நீ முதல்ல போய் சொல்லுவ. ஆனா அங்க உண்மை பேசும்போது பாரு என்ன சொல்லுவ. அதனால கர்த்தருக்கு வெளியரங்கமாகவும் நிர்வாணமா இருக்கிறது ஆண்டவருடைய பார்வைக்கு. நாம தான் இங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? வெளியரங்கமான கோலம். அவருக்கு மறைக்க முடியாது. ஆகையினாலே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய். அதனாலதான் சங்கீதம் 139 நீங்க பாருங்க, 16வது வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன, என் அவயங்களில் ஒன்றாகில இல்லாதது போல அவையில் உருவேற்றப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே ராஜா, எலும்புகள் உருவாகும் விதமும் உமக்கு தெரியுமே. எத்தனையோ சகோதரிமார்கள் கர்ப்பம் தரிச்சிங்க. உங்க பிள்ளைக்கு மூக்கு என்னைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? கண்ணு என்னைக்கு வந்துச்சு? உங்க கர்ப்பப்பையில தான். உங்க கர்ப்பப்பையில இருக்கிற கருவை நீங்க பிள்ளைத்தாச்சி ஆக்கும் பொழுது, அந்த கரு உருவாகும் பொழுது உங்களுக்கு என்னைக்கு கரு உருவான நாள் தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு கண்ணு உண்டான நாள், மூக்கு உண்டான நாள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கை விரல் உண்டான நாள் தெரியுமா? எலும்புகள் உண்டான நாள் அது யாருக்கு தெரியும் தெரியுமா? அப்ப உன் எலும்பையும் உன் கண்ணையும் மூக்கையும் எப்ப உண்டானது தெரிஞ்ச தேவனுக்கு, அந்த தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து அவருக்கு தெரியாமல் இருக்குமா? யோசித்து பாருங்க. எதை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறேன்? எதையும் மறைக்க முடியாது. எல்லாம் வெளியரங்கும். ஆகையினாலே நன்றாய் பயந்து கொள், கர்த்தருக்கு பயப்படுங்க. என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகும் புஸ்தகம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
என்ன சொல்றார் பாருங்க, தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள். நம்ம கண்ணு கொஞ்சம் இடத்துல தான் உலாவும், ஆனா கர்த்தருடைய கண்கள் எங்க உலாவுது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என் அருமையான தேவன் உங்களுக்கு நன்மை கொடுக்கும்படிக்கு, அதான் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. உத்தம இருதயம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என்ன இருதயம் இருக்கணும்? உத்தம இருதயம் இருக்கணும், உண்மையுள்ள இருதயம் இருக்கணும், பரிசுத்தம் உள்ள இருதயம் இருக்கணும். அப்பதான் கர்த்தருடைய வல்லமையை பெற முடியும். அப்ப உங்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய கண்கள் யார் உத்தமமா இருக்கிறார்களோ, யார் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களோ, யார் நீதியாய் நடக்கிறார்களோ, யார் நியாயமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுப்பதற்காக, அவருடைய வல்லமையை உங்களுக்கு கொடுப்பதற்காக. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வேணும்? ஆனான்னு யாரா சொல்ல மாட்டீங்க. வேணான்னு யாரா சொல்லுவோமா? ஐயா அதுக்காகத்தானே வந்திருக்கேன். அப்படின்னா உத்தமத்தோடு இரு, உன் கணவனோடு உத்தமத்தோடு இரு, உன் மனைவியோடு உத்தமத்தோடு இரு, உன் பிள்ளைகளோடு உத்தமத்தோடு இரு, உன் தாய் தகப்பனோடு உத்தமத்தோடு இரு. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. உனக்கு நன்மை கொடுக்கணும், உனக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணணும். அதனால கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம ஏனோதான் எப்படியோ வாழ்ந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டு நம்ம மனம் போல வாழ்ந்துன்னு சொன்னா அவருடைய வல்லமையை எப்படி பெற்றுக் கொள்ளணும்? வெறும் பாடிக்கிட்டு இருக்கலாம், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. யாருக்கு தருவாரு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. ஒரு விஷயத்துல உத்தமம் இல்லாம, ஒரு விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கும்னு சொன்னா நமக்கு கிடைக்குமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல பாருங்க, 38ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜா வியாதி பட்டுட்டார், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் பிழைக்க மாட்டான், போய் சொல்லிடு, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அவன் கேள்விப்பட்டான், ஏப்பா நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிடு, நீ பிழைக்க மாட்ட, நீ இருக்கிற வியாதியிலேயே செத்து போவ, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி வந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? உடனே ஆண்டவர் பக்கமாய் திரும்பி அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? இன்னைக்கு நமக்கு இந்த தைரியம் வருமா? அது சொல்றாரு, ஆண்டவரே உமது பார்வைக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைத்து என்னை குணமாக்கும். வேண்டிக் கொண்டாரா? அழுது கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணாராம். உமது பார்வைக்கு நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம மன உத்தமும் உண்மையுமாய் நடக்கிறோமா? மனுஷனுடைய பார்வைக்கு நம்ம நடக்க மாட்டேங்கிறோம். நீங்க மனுஷனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறீங்களோ அது கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும். இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு முன்பாக நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அதை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் இந்த ராஜா சொல்றான், எசேக்கியா ராஜா, நான் உமக்கு முன்பா மன உத்தமமாய் உமது பார்வைக்கு மன உத்தமமாய் உண்மையுமாய் நடந்தேன் என்பதை நினைச்சு இப்ப நம்மள சொல்ல முடியுமா? உன் நோயை குணமாக்கணும், உன் பிரச்சனை ஆண்டவர் மாத்தணும், தீராத பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அது மாறணும், என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியுமா? நாம அப்படி சொல்றது, ஆண்டவரே இறக்க வச்சு கொஞ்சம் காப்பாத்திருங்க ஆண்டவரே, இனி இந்த தப்பு செய்ய மாட்டான் ஆண்டவர், இப்படித்தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொல்றான்? உங்க முன்னாடி நான் எவ்வளவு உத்தமமா நடந்தேன், எவ்வளவு உண்மையா நடந்தேன், அப்படி இருந்தா எனக்கு இந்த வியாதி அனுப்பிச்சிருக்கலாமா? அனுப்பிச்சது மாத்திரம் இல்லாம செத்து போவேன் வர சொல்லி அனுப்பிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் செய்யலாமா நீ ஆண்டவரே? அவன் கெஞ்சுறான், கதறான் பாருங்க. நீங்க நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல தைரியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் மன உத்தமமா நடக்கல, உண்மையா நடக்கலையே. அதனாலதான் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில வருவதும் இல்லை. யோசித்து பாருங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் யோசித்து பாருங்க. வேதத்துல நீங்க வாசிங்க, 2 நாளாகும் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 2-7 வரைக்கும் பாருங்க. ஆசா எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். ஆசாங்கிற ராஜா என்ன பண்ணி இருக்கிறான் பாருங்க,
கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக செம்மையும் நன்மையுமானதை செஞ்சான். அப்ப கர்த்தர் பார்க்கிறாருங்கிற பயம் அவனுக்கு இருந்திருக்கிறது. அதனாலதான் ஆசா ஒரு தீமையை செய்யல, ஒரு அநியாயம் செய்யல, ஒரு அக்கிரமம் செய்யல, தேவனுக்கு விரோதமான, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த காரியத்தை அவன் செய்யல. இன்றைக்கு நாம தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். ஆனா நம்மளால சொல்ல முடியுமா எந்த தீமையும் செய்யல, நான் செம்மையா நடக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனை இல்லை, ஒரு பாவம், ஒரு அநியாயம் இல்லை, ஒரு பொய் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியுமா? ஏன்னா கர்த்தர் என்னை காண்கிறவராக இன்னும் நாம காணல. அவர் அருகில தருக்கிறார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீங்க. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா உங்க கூட, நம்ம கூட இருக்கிறத நாம மறக்கிறபடினாலே, ஏதோ சபையில ஆராதனை செய்கிற வேளையில மாத்திரம்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், அல்லது ஜபம் பண்ணுகிற நேரத்துல தான் கர்த்தர் வருவாரு. நான் தெருவுல போகும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு அலுவலக காரியத்தில் இருக்கும் பொழுதோ கர்த்தர் என்னோடு கூட இருப்பதில்லை. அவர் எங்கே இருப்பாரு? நான் ஜபம் பண்ணா வந்துருவாரு, ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு வந்து நின்றுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி தெரிஞ்சிருந்தோம், அறிஞ்சிருந்தோம், என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தோம், தெரிந்திருந்தோம், தெரிஞ்சும் தெரியாம நான் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி பாவ அறிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை காண்கிறார் தேவன், என்னை பார்க்கிறார், அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாது. ஆனா ஆசா பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நன்மையும் செம்மையுமானதை செய்தான். என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தா, அந்நிய தேவர்களின் பலிப்பிடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெற்றி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். யாரை தேடவும்? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய, தங்கள் பிதாக்கள், ஆசானுடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லா பரிசுத்தவான்களையும் சொல்றார். சொல்லிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாய பிரமாணத்தின்படி செய்யவும், நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கற்பித்திருக்கிறான் பாருங்க, நியாய பிரமாணம், வேதம் போதிக்கிறத. இந்த வேதம் சொல்லுகிறது நீங்க கேட்டு கீழ்ப்படிங்க, இந்த சத்தியத்தின்படி நடங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றாதீங்க, தேவனை விட்டு பின்வாங்கி போகாதீங்க, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி தன்னுடைய முற்பிதாக்களின் தேவனை குறித்து தன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவன் பேசி கொண்டு வந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அழுக்கையும் பாவத்தையும் அவன் நீக்கிட்டான், கழுவிட்டான், அகற்றிட்டான். இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கிறது. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று அறியீர்களா? வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொருளாசைக்காரரும், உதாசீனரும், வீணரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எத்தனையோ பேர் சில நேரங்கள்ல சபையை உதாசீனப்படுவாங்க, கர்த்தருடைய வசனத்தை உதாசீனம் பண்ணிடுவாங்க. கர்த்தர் ஒருத்தரை நேசிக்கணும், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக சொன்னா யாருடைய வார்த்தை? அது யார் வார்த்தைமா? அது உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக என்று சொன்னது யாருடைய வார்த்தை? இது உண்மைதானே? அப்போ அந்த வார்த்தையை நீங்க கர்த்தரை நேசிக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இது எங்க எழுதியிருக்கிறது? அப்ப இந்த நியாய பிரமாணத்துல சொல்லி இருக்கிற, எழுதி இருக்கிறதன்படி செய்யணுமா இல்லையா? செய்யணுமா? ஏன் செய்யணும்? ஏன் செய்யணும்? அவன் கொஞ்சமா அக்கிரமம் பண்ணான், கொஞ்சமா மோசம் பண்ணான், அவன் பண்ணாத அட்டுழியமா அவனுக்கெல்லாம் போய் தயவு காட்டுறதா, இவளுக்கெல்லாம் போய் தயவு காட்டுறா? எவ்வளவு வாயாடித்தனம் பண்ணான், எவ்வளவு பேசினா, அவன் எவ்வளவு நிந்திச்சா, இவளுக்கா அவளை போய் அவனு. ஆனா பாவிகளை நேசிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளாகி உன்னை என்ன இந்த ஆண்டவர் ரட்சித்தார், மீட்டார். பாருங்க எத்தனை அற்புதமான இருக்கார்.
ஆசா என்ன செய்ய, எல்லாத்தையும் அகற்றான். தன் முற்பிதாக்களின் செய்த எல்லா நன்மையான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான். அதனால கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்து, அதனால அந்த தேசத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அமைதி உண்டாச்சு, சாந்தம் உண்டாச்சு. ஒரு பிரச்சனை அமெரிக்கையா இருந்தது என்று வேதம். நீங்க தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்க அந்த பகுதியை. அவன் அலங்கத்தை கட்டணும்னு சொல்ல கட்டுறாங்க பாருங்க, கட்டுறான். ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? நாம கர்த்தரை தேடினபடினா நமக்கு இந்த இளைப்பாறுதல் வந்தது. நமக்கு எந்த யுத்தங்களும் இல்லை, எந்த கலவரம் இல்லை, எந்த வன்முறையும் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் பிரியமானதை நன்மையானதை செய்தபடினா கர்த்தர் நமக்கு அனுகிரகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால் நம்ம அலங்கத்தை கட்டுவோன்னு கட்டினாங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கட்ட நினைக்கிறீங்கல்ல, அது நடக்க மாட்டேங்குது இல்ல? ஏன்? புரியுறதா? இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு விரும்புறோம், ஏதோ ஒண்ணு செய்ய பாக்குறோம், முன்னேற பாக்குறோம், அது நடக்கணும்னு பாக்குறோம். ஆனா எது கை வச்சாலும் தவறி விடுது, எது வச்சாலும் நடக்க மாட்டேங்குது. என்னதான் பிளான் போட்டாலும், யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் நடக்க வேண்டிய காரியம் நடக்க மாட்டேங்குது. பணம் தான் செலவாயிட்டு இருக்குது. உண்மைதானே? உண்மைதானே? நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க, ஆனா நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த நியாய பிரமாணத்தை நீங்க விட்டுட்டீங்க. ஊர் உலகத்துல சொல்ற வார்த்தை எல்லாம் கேட்டு நடக்கிறீங்க, அதனாலதான். ஆனா ஆசை அப்படி அல்ல. தன் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி அவன் நடந்தான். பிரியமானவர்களே, வேதத்துல பாருங்க, அடுத்த சம்பவத்துக்கு நான் போறேன். சாலமோன் ராஜா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல. சாலமோனை பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ நீங்களே சொல்லிடுவீங்க. சாலமன் தான் ஆலயத்தை கட்டினார், அவன் ஞானத்துல சிறந்தவன், அப்படி இப்படி நல்லா பாராட்டலாம். ஆமா, உண்மைதான், அது உண்மைதான். அவனுக்கு, சாலமனுக்கு தான் தாவீதுடைய ஸ்தானத்துல அவனை ராஜாவாக்கி உயர்த்தினார் ஆண்டவர். ஆலயத்தை கட்டும்படி சாலமனை தான் எடுத்து பயன்படுத்தினார். அதற்கு ஆண்டவரிடத்துல வேண்டிய ஞானத்தை அறிவையும் பெற்றுக்கொண்டார். எல்லாம் செஞ்சார். எல்லாம் செஞ்சு ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு அவர் சொல்றார், ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, இந்த ஆலயத்துல எப்போதும் இருதயம் இந்த கண்களும் இங்க இருக்கட்டும். என் ஜனங்க வந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுதெல்லாம் அவங்க கேட்கறதெல்லாம் நீ கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாம் விண்ணப்பம் பண்றாரு. அதே நேரத்துல ஜனங்களுக்கும் போதிச்சிருக்கிறார், நீங்க கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அதை மீறி நடக்க கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு இவர் எல்லாம் போதிச்சவர் தான். இவர் போதிச்சவரு. ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் போதிச்சபடி இவர் நடக்கல. ஆலயத்தை கட்டினவர் தான், பெரிய ஆள் தான், ஞானம் அவருக்கு சிறந்த ஞானம், அது போல யாருக்கும் இல்லை. ஆனா அஞ்ஞானியா போயிட்டார். விசுவாசிகள் பட்டியல்ல பேர் பாருங்க, அவர் பேர் அங்க இல்லவே இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க, அவர் பேர் இருக்கனால இல்ல. ஏன் ஆலயம் கட்டினது என் பேர் இல்ல? இந்த ஆள் சண்டை போட்டாச்சு அந்த பேரை வாங்கி எழுதி வச்சிருக்கலாம் இல்ல? பாருங்க, அவருக்கு ஆண்டவர் முன்னாடி சண்டை போட்டு கூட வாங்க முடியல. இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறான், நான் உனக்கு உண்மை உத்தமம் நடந்தேன்ல, என்ன ஆசீர்வதியும், என்ன குணமாக்கும், நான் உயிரோட வாழணும். 15 வருஷம் வாழ்னான் பாருங்க, கூட்டி கொடுத்தாரு பாருங்க ஆண்டவர். ஆனா இவன் கேட்கணும் இல்ல? சாலமன் கேட்டாரா? கேட்கவே இல்லை. அவர் பேர் பட்டியல்ல வரல பாருங்க. ஆண்டவரே, ஆலயம் கட்ட எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பேன் நானு, அதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு எவ்வளவு பலி செலுத்திருப்பேன் நானு, ஜனங்களெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பேன் நானு, இவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன ஊர்ல எல்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன், ஆனா என் பேர் இந்த லிஸ்ட் இல்லையேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவரு கேட்கவே இல்லை. பாத்தியா, நம்ம பேரு கூட ஒரு லிஸ்ட்ல இருக்குது ஜீவ புஸ்தகத்துல. நீங்க நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா அவைகளை கிறுக்கிடுவேங்கிறார். என்ன பண்ணுவாரா? நல்லா இருக்குமா? பிள்ளை எழுதிட்டு கிறுக்கணும், அதுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு கிறுக்க தெரியும். அவர் கிறுக்குனா கிறுக்கினது தான். எல்லாத்தையும் சொல்றான், எழுதினதுன்றான். அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா என் ஆண்டவருக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆகினால பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறீங்க? இங்க பாருங்க, இது வாசிக்கிற பாருங்க, அந்த பகுதியில என்ன சொல்றாரு பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கை கொள்ளும்படி என் சமூகத்திலே மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால்
ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு? சாலமோனுக்கு சொல்றாரு. இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே உட்காரும் புருஷர் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல் உள்ள உன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போய் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வாயாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தம் பண்ணின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லுமாயிருப்பார்கள். முன்னமே சொல்றார் ஆண்டவர், நீங்க பாவத்தை செய்யாத, அநியாயத்தை செய்யாத, அக்கிரமத்தை செய்யாத, துன்மார்க்கமா நடக்காத, கர்த்தருக்கு பிரியமா நட, நியாயப்பிரமாணத்திற்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடன்னு முன்னமே சொல்லி இருக்கிறார். எல்லாம் கேட்டிருக்கிறோம், நாம கூட கேட்டிருக்கிறோம், சாலமோனும் கேட்டிருக்கிறார். ஆனா செஞ்சது என்ன பாருங்க. இப்ப அவர் என்ன செஞ்ச வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமா, நல்லா கவனிக்கணும், சாலமோன் தாவீது எப்படி தன் தேவனாகிய கர்த்தரை பூரணமாய் பின்பற்றினாரோ அப்படி சாலமோன் பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். யாரு? ஞானத்துல சிறந்தவர், ஆலயம் கட்டினவர், ஏற்கனவே ஆண்டவரால் போதிக்கப்பட்டவர், அந்த போதனை மற்ற ஜனங்களுக்கும் போதித்தவர். இவர் என்ன பண்ணிருக்கிறார் பத்தியா? பண்ணிட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. சாலமோன் என்ன பண்ணிருக்கிற? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதை விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து நான் போயிடுறேன், நிறைய படிக்க விரும்பல. ஆகையால் 10வது வசனத்தை பாருங்க. 9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை. எத்தனை விசை? அவனுக்காவது 2 விசை. நமக்கு எத்தனை விசை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? கணக்கே இல்லை பிரதர். உண்மைதானே? நீங்க தனியா வீட்டுல வேதம் வாசிக்கும் போது கூட உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. வாட்ஸ்அப் மூலமா கூட சில நேரத்துல உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு. தொலைக்காட்சி மூலமா உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. ஊழியக்காரர்கள், வித்தியாசமான ஊழியக்காரர்கள் வழியாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். பல முறை பேசியிருக்கிறார், கணக்கில்லை. 52 வாரங்கள் பேசியிருக்கிறார். அவ்வளவு கூட வேணாம், ரொம்ப கணக்கு போட்டுருவேன். 52 வாரம் பேசியிருக்கிறாருங்க ஒரு வருஷத்துக்கு. இவ்வளவு அவங்கிட்ட 2 வருஷம் தான் பேசியிருக்கிறார், நம்ம கிட்ட 52 வாரம் பேசியிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? அவர் என்ன பண்ணார் பாருங்க. அவர் பாருங்க, 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பார்த்தீங்களா? கர்த்தர் இன்றைக்கு கற்பிக்கிற, நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்கிற, அதைத்தான் உபாகமத்துல வாசிச்சோம் 11ஆம் அதிகாரத்துல 11 - 15 வரைக்கும். நான் உனக்கு கற்பிக்கிறேன். அப்ப ஆண்டவர் கற்பிக்கிற வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனா நான் கோபப்படுறது 2வது. யார் கோபப்படுவாரா? நாம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் கோபமே பட மாட்டார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை. ஆமா, உண்மைதான், உண்மைதான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது மீறினா தொல்லைதான், அப்புறம் நீய நானே இல்லைதான். பாத்தீங்களா? சொல்றாரு பாரு. அடுத்து கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கிடுவேன், ஃபீஸ் பிடுங்கிடுவேன்றார். ஃபீஸ் பிடுங்கிடுவார் ஆண்டு. அவ்வளவுதான், நடப்பணமா வாழ வேண்டியது வரும். வருஷத்தின் துவக்கத்தின் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் யாருடைய கண்கள் இருக்கும்? நாம நடக்கிற நம்ம உட எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறேன். யாருக்கு முன்பாக எப்படி நடக்கிறோம் எல்லாம் தெரியும்.
உங்க இருதயத்துல யார் மேல கபடு வச்சிருக்கிறீங்க, என்ன வஞ்சகம் வச்சிருக்கிறீங்க, ஐயோ அவர் சொல்லிடாது, இவர் சொல்லிடாது. கபடம் மறைச்சு செய்யறது, ஒளிச்சு செய்யறது, வெளியரங்கமா எதையும் நடத்து, அந்த ஆளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்படித்தான்ப்பா, அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணுவான், சொல்லவே மாட்டீங்க இல்ல. ஆனா அதை வேற ஒரு வழியா ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவாரு. நீங்க எதை மறைக்க நினைக்கிறீங்களோ அதை வேற ஒரு வழியா ஏன் நீங்களே காட்டி கொடுத்துறீங்க. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? நீங்க எங்க இருக்கிறீங்க, போன வாரம் எங்க போனீங்க, எங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்களே எனக்கு காட்டி கொடுங்க. எப்படின்னா, போய் அங்க போய் செல்ஃபி எடுக்கிறது, இங்க போய் செல்ஃபி எடுக்கிறது, அங்க போறது இங்க போறதெல்லாம் பண்ணிட்டு கட்சியில உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு வச்சுன்னு இருக்கிறீங்க. உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் ஊர் முறை காமிச்சிடுறீங்க. இதுதான் உங்க ஸ்டேட்டஸா? வெளியில நீங்க எப்படி நடக்கிறீங்க, உங்க ஸ்டேட்டஸ கொஞ்சம் பாத்துங்க. உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புற, பாத்தியாடி எங்க போய் ஊச்சுத்திட்டு வந்துக்கிறாங்க இவளுங்க, நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலடி, இவங்க ரொம்ப மோசம்டி, அதாண்டி அவகிட்ட பழகாத பேசாதன்னு சொன்னது இதுக்கு தாண்டி. யோ பாத்தியாயா, உன் கூடவே இருந்தாயா, சொன்னானா ஒரு வார்த்தை? அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு பல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிறாயா, பொண்ணு பார்த்துட்டு வந்துக்கிறான், பையன் பார்த்துட்டு வந்துக்கிறான், ஒரு வார்த்தை சொன்னானா அவனுக்கு? ஏன்னா சொன்னா அவனுக்கு நீ கெடுத்துருவேன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் அவன் சொல்லல. இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதா இல்லையா? ஆனா நீங்களே நீங்க என்ன பண்ணுவீங்க, காட்டி கொடுத்துருவீங்க. நீ பாக்கலையா, நீ நேத்து ஸ்டேட்டஸ்ல இருந்து நீ பாரு, அவனே 10 பேர் காமிச்சிருவான் உங்க ஸ்டேட்டஸ். அதனால உங்க ஸ்டேட்டஸ்ல எல்லாம், என் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க. வசனத்தை தவிர வேற எதையும் போட மாட்டேன். போட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அது குப்பை. அதெல்லாம் நான் இதுல போட்டு என் மானத்தை மரியாதை நான் வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ புகழ்ந்து பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை தவிர வேற எதுவுமே இருக்கு. அதுதான் முக்கியம். அது ஒருத்தரை வாழ வைக்கும். நீங்க போய் போஸ் கொடுத்தது வந்தனால என்ன அவருக்கு என்ன 10 ரூபாய் கிடைக்க போதா, டீ கிடைக்க போதா? பிரதர் நீங்க போட்டு இந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாராட்டினா என்ன பரலோகம் பாராட்ட போது இல்ல. கர்த்தர் பார்க்கணும் உங்க ஸ்டேட்டஸ. நம்ம ஸ்டேட்டஸை யார் பார்க்கணும்? நம்ம கையில இருக்கிறது இந்தோண்டு போன் தான், கர்த்தர் கையில பெரிய போன் இருக்குது. எல்லாத்தையும் பாக்குற ஸ்கிரீன் அவர்கிட்ட பெரிய ஸ்கிரீன்மா. ஸ்கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் கிழிஞ்சிரும், அவரு ஸ்கிரீன் கிழியவே கிழியாது. நான் பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன் என்று நீங்க வெளிப்படுத்துற சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அந்த புதிய எருசலேமுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். எப்படி பிரவேசிக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. புதிய வானத்தை, புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன். இப்ப நாம அங்கதான் போக போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரெடி? ஆர் யூ ரெடி டு கோ? உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பிரத்யேக ஸ்தலத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாருங்க, இங்க இழந்துச்சாரு சாலமன் ராஜா, இழந்துட்டார், எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டார். யோபு சொல்றார் பாருங்க, அழகா சொல்றாரு. அந்த வசனத்தை உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பாருங்க, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். உங்க நடையெல்லாம் பார்க்கிறாராம். அடுத்து என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக அந்தகாரம் இல்லை. அக்கிரமக்காரன் எங்கன்னா போய் மறைஞ்சிக்க முடியுமா? நீ வர நான் வரேன்னா 4ஆம் தெருக்கு ஓடிடுவான், என்ன எதிரில பார்த்ததும் ஓடிடுவான், அவ்வளவுதான் முடியும். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அவன் அந்தகாரத்துல எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்க முடியாது. சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு? அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி, நியாயமாய் வல்லமை உள்ளவனாய் இருந்தா இல்ல சாலமோனு, வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி, பத்தியா, வல்லமை உள்ளவனாய் இருந்த அந்த சாலமோனை நொறுக்கி என்ன பண்றார் பாருங்க, வேற மனுஷனை அந்த ஸ்தலத்திலே நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் ராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலே, எதை? அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலே என்ன சொல்றார் பாருங்க, போனபடியினாலும் எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர்
எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். சத்தியா, நீங்க வீட்டுல போய் திரும்பவும் படிங்க. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு உள்ளம் உடையத்தக்க விதத்துல தேவன் பேசுகிறார். அந்த வார்த்தையை நான் பேசி முடிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நான் அதை வாசித்த போது என் நிலைமை இப்படிதான் இருந்துச்சா என்று உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எருசலேமினுடைய அருவருப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அங்க எருசலேம் எப்படிப்பட்ட அருவருப்பாய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் 1 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பனாகிய எமோரியன், உன் தாய் ஈத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம், நீ பிறந்த வர்த்தமானம் என்ன தெரியுமா? நீ பிறந்தது எப்படி தெரியுமா? ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உன் பிறப்பு ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. இந்த எருசலேமுக்கு சொல்லு, உன் பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு, அந்த பிறப்பு எப்படிப்பட்டதுன்னு காட்டுறார் ஆண்டவர். உன் பிறப்பு எப்படிப்பட்டது? வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. பத்தியா, நீ பிறந்தைய, நாம பிறந்தமே, தொப்புள் கொடி அறுக்கப்படணும். உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, உன் ரத்தம் நீங்க உன்னை கழுவப்படவும் இல்லை, உப்பால் உன்னை சுத்திகரிக்கப்படவும் இல்லை. நீ ரத்தத்துல உறைந்து போய் தெருவிலே கிடந்தான், வீதியில மிதிக்கத்தக்க இடத்துல இருந்தான். அப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்துல. நம்ம வாழ்க்கையை கேட்டாவே, நம்முடைய காரியத்தை கேட்டாவே, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை கேட்டாவே கேவலமான ஒரு இடத்துல இருந்தோம். அப்படித்தான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்திகரிப்பதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படுவதும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளை ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் மேலில் இரக்கமா இல்லை. ஒரு கண்ணு கூட உன் மேல இரக்கம் வைக்கல. உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்க, உன்னை கழுவ, உன்னை சுத்திகரிக்க ஒரு கண்ணும் உன் மேல இறக்கம் வைக்கல. ஒரு கண்ணும் உன் மேல. உன் அண்ணன் தம்பி உன் மேல இறக்கம் வைக்கிறாங்களா? நீங்க பிரச்சனையில இருக்கும்போது, கடன் தொல்லையில இருக்கும்போது, ஏதோ ஒரு தேவையில இருக்கும்போது இறக்கம் வைக்கிறாங்களா? இல்லதானே? ஆனா உனக்கு ஆண்டவர் இறக்கம் வச்சு இதுவரைக்கும் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார. பத்தியா, எங்க பார்த்தாரு உன்னை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை, நீ பிறந்த நாளிலே நீ அருவெடுக்கப்பட்டதினாலே வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நீ அருவருக்கப்பட்டதுனால உன்னை தூக்கி விசுவடிச்சிட்டாங்களாம், எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில கிடக்கிறதை கண்டு பார்த்து, உன் ரத்தத்தில கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. இதை நீங்க வீட்டுல போய் படிங்க. நான் சுருக்கமா சொல்றேன். இப்படி இருந்தவங்களை தூக்கி ஆண்டவர் பார்த்து கண்டு எடுத்து அவளை கழுவி, அவ எடுக்கும் பொழுது நிர்வாணமா இருந்தா, அவளை கழுவி சுத்திகரித்து மிதிக்கப்படத்தக்க இடத்துல இருந்த எடுத்து ஆண்டவர் உயர்த்தி அப்படியே வளர்றா. அந்த பெண் வளர்றா. அவ வளரும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, அவ பெரியவளாயிட்டா, ஆனால் நிர்வாணமா இருக்கிறான். அவளுக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? அவள் நிர்வாணத்தை ஒருத்தரும் மூடாததுனால அவ தன்னுடைய வஸ்திரத்தை அவளுக்கு கொடுத்து அவளை உடுத்து விட்டு பொண்ணு ஆபரணங்களினால் அலங்கரித்து அவளை ரொம்ப அழகா நேர்த்தியா அற்புதமா ராஜா வீட்டு புள்ள மாதிரி ராணி மாதிரி அவளை அப்படி உருவாக்கி ரொம்ப அழகா ஆண்டவர் வளர்த்துட்டார் அந்த பிள்ளைய. அவ வளர்ந்து பெரியவளான போது என்ன செஞ்சான்னு சொன்னா, அவர் ரத்தத்துல விழுந்து கடந்து அவளை ஆண்டவர் தூக்கி எடுத்து வந்தார். ஒரு கண் அவளுக்கு உதவி செய்யாத இந்த சூழ்நிலையில
எல்லாரும் மிதிக்கப்படத்தக்க இடத்துல இருந்து அவளை எடுத்து வந்து ஆண்டவர் அவளை உடுத்து வித்து அவளுக்கு உணவு கொடுத்து அவளை பராமரித்து வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளானது. அவள் அழகிலே மயங்கி போய் அவள் வேசியாய் போய்விட்டாள். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம் அல்ல. ஒரு தகப்பன் எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த நேரத்துல அவள் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க வேண்டியவள். ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறாள்? இதுதான் எருசலேமினுடைய அருவருப்பு. இப்படிதான் நம்மள ஆண்டவர் அருவருப்பா இருந்த நம்மளை தூக்கி எடுத்து அருமையா நம்மளை வளர்த்தி ரட்சிப்பின் ஆடையை உடுத்தி அவருடைய மகளாக உன்னை வைத்திருக்கிறார். அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே உன்னை கழுவி மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகோதரனே சகோதரியே, உன் பார்வைக்கு தென்படுகிற சகோதரனே சகோதரனே, நான் எத்தனையோ முறை அற்பமா எண்ணி இருக்கிறோம், அருவருத்திருக்கிறோம், புறக்கணித்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கிறோம். ஆனால் அவர்கள் மரித்த பிறகு அவருக்கு முன்பாய் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுவதனாலே அவர்கள் மாண்டவர்கள் திரும்பவும் எழுந்து வரப்போகிறது இல்லை. மரிப்பதற்கு முன்பாகவே மனம் இறங்கி மன்னித்து வேண்டியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் செம்மையானவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடக்கையை பார்த்து செய்கைகளை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வேதத்துல சில 2-3 விஷயங்களை சொல்லி சுருக்கமா நான் முடிச்சத பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 45 48 வரைக்கும். பிலிப்பு என்பவன் பிலிப்பு என்பவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, நாத்தான்வேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. வாப்பா, நாசரேத்துல இருந்து ஒரு நன்மை வந்திருக்குது, வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. என்ன சொன்னாரு? யார? நாத்தான்வேல் தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, உன்னையும் என்னையும் கர்த்தர் ஒரு நாள் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அழைக்கணும். அழைப்பாரா? அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீர் என்னை எப்போ பார்த்தீங்க? எப்பப்பா பார்த்த? என்னை எப்படி உமக்கு தெரியும்? சொன்னார் ஆண்டவரு, நீ அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருந்தல்ல, அப்பவே உன்னை பார்த்துட்டேன். அத்தி மரத்தின் கீழே ஏன் உட்காருவாங்க? வேதத்தை தியானிப்பதற்கு. அப்ப அவர் தியானம் பண்றத ஆண்டவர் பார்த்து இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணி இருக்கிறோம், எத்தனையோ முறை தியானம் பண்ணி இருக்கிறோம். உன்னை என்னை ஆண்டவர் இப்படி கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அழைப்பாரா? யோசித்து பாருங்க. ஈசாக்கினுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தனை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறார் ஈசாக்கு குடும்பத்துக்கு. ஏன்னா தாவீது ராஜாவை சவுல் ராஜாவை தள்ளிட்டாரு. தாவீதை பத்தி ராஜாவா தெரிந்து கொள்ளணும். அதனால சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யாம அவனுக்கு பிரியமானதை ஆடு மாடு மிருகம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டான். அமலேயர்களை நிர்மூலமாக்குன்னு ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சாரு. ஆண்டவர் சொன்ன வேலையை செய்யாம இந்த சவுல் ராஜா தனக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செஞ்சுட்டான். அதனால ஆண்டவர் அவனை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளிட்டார். இப்ப அடுத்தவனை ராஜாவா கொண்டு வரணும். யாரை கொண்டு வரணும்? அதனால ஈசாயின் குடும்பத்துக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அங்க போனா தன் சகோதரர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். இருக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 6-7 வரைக்கும் பாருங்க. 7 குமாரர்கள் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். 7 பேரும் இவன் பலசாலியா இருக்கான், இவன் கரெக்ட் பர்ஃபெக்டான ஆளு, இவன் தான் ராஜாவா வரணும்னு சாமுவேல் தீர்க்கதரிசி புடி பண்ணிடுறாரு. உடனே ஆண்டவர், நீ பாக்குற மாதிரி எல்லாம் என் பார்வை, அவன் சரீர பலச்சியும் அவன் அறிவையும் பார்த்து நிக்காத, நான் பாக்குற பார்வை வேற, நான் மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறது இல்ல. மனுஷன் பாக்குற மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டார் ஆண்டவர்.
மனுஷர்கள் விதவிதமா பார்த்துன்னு இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. நான் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறதல்ல. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய மேனியையும் இவன் அழகையும் பார்த்துன்னு இருக்கிற, நான் அவன் இருதயத்தை பார்க்கிறேன். எதை பார்க்கிறார் ஆண்டவர்? இருதயத்தை பார்க்கிறாரு. எங்கேயோ ஆடு மேய்ச்சின்னு இருந்த தாவீதை கொண்டு வந்துதான் அந்த இளைஞனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை பார்த்தாரு. இந்த 7 சகோதரருடைய இருதயத்தை பார்த்தாரு. அது ஒன்னும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதா இருந்ததில்லை. ஆனா கர்த்தர் தாவீதை பார்த்தார். அவன் கர்த்தருக்கு மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தபடினால் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் இன்னைக்கு காணிக்க போட்டீங்களா இல்லையா? போட்டீங்களோ போடலையா, அது கர்த்தருக்கு உங்களுக்கு உரியது. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் அதை கூட கவனிச்சு பார்க்கிறார். ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தார். லூக்கா 21ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள் பாருங்க. எல்லாரும் தங்களுக்கு உண்டான பாருங்க ஆண்டவர் எப்படி எல்லாம் நம்மளை பாக்குறாரு. அதை கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு போறோம் உங்களுக்கு. உங்களை பாக்குறது பாருங்க சாதாரண விஷயம் தான். காணிக்க போடுறது ஒரு சாதாரண விஷயம்தான் இல்லையா? ஆனா அதை கூட கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்துன்னு இருக்கிறார் பாருங்க. அவர் ஆலயத்திலிருந்து பாக்குறாரு பாருங்க. யார் யார் என்னென்ன மனநிலைமையில இருந்து போடுறாங்க, எந்த சூழ்நிலையில இருந்து போடுறாங்க. எல்லாரும் அவர்கள் பரிபூர்ணத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்திலிருந்து கொண்டு வந்து போட்டாங்களாம். அதை பார்த்திருக்கிறார் ஆண்டவர். இவன் தனக்கு இருந்த அடுத்த வேலைக்கு இருந்த ஒரு காசை கொண்டு வந்து அதுல போட்டுக்கிறான் பாருங்க. ஒரு காசை போட்டதை கூட ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு கவனமாய் உன்னை கவனிக்கிறார். உங்க செயலை எப்படி கவனிக்கிறார் பாருங்க. அவ போட்டதை ஆண்டவர் பார்த்தார். அது பார்த்துட்டு சொல்றாரு, மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இவள் அதிகமாய் போட்டார். அல்லேலூயா. அவ ₹1 தான் போட்டிருக்கிறா. ஆனா அந்த ₹1 அவளுக்கு பேர். ஏன்னா அவ தான் அடுத்த வேலைக்கு இருந்ததெல்லாம் போட்டுட்டா. பரவாயில்ல, என் தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் தான் வெளியரங்கமா இருக்கிறேனே, எனக்கு இன்னது தேவை என்பது என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை அவளுக்கு. அதனால இருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டா. அதனால உங்களை எல்லாத்தையும் அப்படி போட சொல்ல, அப்படி நாங்க சொல்லல. உன்னை கொடு முதல்ல, உங்களுடையதல்ல. உங்க பணம், பொருள், வெள்ளி, காசு அதெல்லாம் ஆண்டவருக்கு முதல்ல உன்னை பலிப்பிடத்துல கொடு. நம்மை கொடுக்கணும். பலியாக என்ன கொடுக்கணும்? அதனாலதானே வாசிக்கிறோம் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சபைக்கு போனா காணிக்க போடணுமே, தசம பாகம் கொடுக்கணுமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கொண்டு வந்து நீங்க கொடுங்க. உங்க கவனம் எண்ணமெல்லாம் பரலோகத்தின் தேவன் மேல் இருக்கணும். உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். சகரியா 4:10 வாசித்து நாம ஜெபிக்கணும். சகரியாவின் கையில ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான நாளை வாசிங்க, ஒருத்தர் பார்க்கலாம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஒருவேளை இந்த 2025 ஒருவேளை நீங்க அற்பமா ஆரம்பிச்சிருக்கலாம். அதை நீங்க அசட்டை பண்ணிடாது. உங்களுக்கு ஆரம்பமே நல்லா இருந்திருக்காது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது. எல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் போயோ, எனக்கு தான் தெரியும் ஏன் கஷ்டம், காப்பிக்க காசு இல்லை, எங்க ஹாப்பி நியூ இயர் பாயா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போயிருக்கும். அவ்வளவுதான். உண்மைதானே? எவ்வளோ பிரச்சனைகள் இருப்பான். இந்த ஆள் ஹாப்பி நியூ இயர், நமக்கு என்ன காப்பியா வரப்போகுது? ஒன்னும் வரப்போறது இல்லை. ஆனா ஹாப்பி நியூ இயர் அப்படி எதோ சொல்லணும் கடமைக்காக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இங்க பாருங்க, அது அவங்களுக்கு ஒரு அற்பமான நாளா இருந்திருக்கலாம். அதை கூட நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க. அந்த நாளை கூட நீங்க அசட்டை பண்ணாதீங்க. அற்பமான நாளை, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற வைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் சொருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தூக்கு நூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தூக்கு நூல் பார்த்திருக்கிறீங்களா? அதாவது இந்த செவுரு எல்லாம் கட்டும்போது, செங்கல் எல்லாம் வச்சு அடிக்க வரும்போது அது சரியான லெவல்ல இருக்குதான்னு சொல்லி அந்த தூக்கு நூலை விட்டு பார்ப்பாங்க.
அது சரியா இல்லைன்னு சொன்னா எங்க சரியில்லையோ அதை தட்டி சரி பண்ணி அதை திரும்ப தூக்கு நூல் போடுவோம். இப்ப கரெக்டா வந்து ஓகே, இப்ப பிளாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தூக்கு நூல் விட்டு பார்ப்பாங்க. இப்போ சொருபாபேல் கையில ஒரு தூக்கு நூல் இருக்குது. அது எந்த நூல் தெரியுமா? இந்த வேதாங்கம் என்கிற நூல் தான் உங்க கையில எல்லாம் இருக்குது. இந்த வேத வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கிறதா, செயல் இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வச்சு உங்களை கணக்கு பார்ப்பாரு. எங்க சரியில்லையோ, எங்க சரியா இருக்கிறதோ அதை தட்டத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புறாரு. உங்க கையில இருக்கிற தூக்கு நூலை பார்க்கிற ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறாரா? எப்படி சந்தோஷமா பாக்குறாரா இல்ல துக்கமா பாக்குறாரா? இவ்வளோ ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து, இவ்வளோ நன்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வச்சு நீங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்களேன்னு சொல்லி துக்கமா பாக்குறாரா? உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக என்னையே நான் பலியாக கொடுத்தனே, என் வஸ்திரத்தை கிழிக்க கொடுத்தனே, என் கன்னத்துல அறைய கொடுத்தனே, காரி உமிழ்ந்தார்களே, ஈச்சினால விழாவில குத்தினார்களே, இதெல்லாம் உனக்காக நான் காயப்பட்டு உனக்கு நித்திய ஆசீர்வாதத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக என்னை நான் வெறுமையாக்கினேனே. உன் கையில இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்ப்பார். இல்லை என்று சொன்னார் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உன் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னைய குறித்து நானே தீர்ப்பு சொல்லிடாம உம்முடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியும் ஆண்டவர். ஆனா இன்றைக்கு நான் அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடாது என்பதை நீர் இந்த வேதத்தின் வழியா எனக்கு சொல்லி இருக்கு. ஆசாமுடைய பார்வைக்கு செம்மையாய் நடந்தது போல, தாவீது உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் நடந்தது போல நானும் உடைய பார்வைக்கு செம்மையாய் நடக்கணும் ஆண்டவர். நான் மனுஷனுடைய பார்வைக்காக அல்ல, யாரோ பாராட்டணும், யாரோ புகழணுங்கிறதுக்காக என்னை பரிசுத்தவானாய், நீதிமானாய், உத்தமனாய் காண்பிக்கிறதற்கு நான் முயற்சி பண்ணாம நான் இருக்கிற வண்ணமாகவே உங்களுடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. இந்த ஆலயத்துல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் இருதயமும் என் கண்களும் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காண்கிறார், அவர் நம்மை காண்கிறார். ஆராய்ந்து பார். தாவீது சொன்னார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க. கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கு. அவர் உண்மையிலதான் கண்ணை வச்சிருக்கிறார். அதனாலதான் உங்களை கண்மணி போல காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். நாம் அவர் வேதத்தை நேசிக்கிறோமா? அதை வாசிக்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அதன்படி செயல்படுகிறோமா? அதுதான் கர்த்தர் கேட்பார். கர்த்தரிடத்துல என்ன கணக்கு சொல்ல போகிறாய் சகோதரனே? ஆராய்ந்து பார். யாரை மன்னிக்க வேண்டும், யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவராயிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலதான் நோக்கமாயிருக்கிறது. உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர், உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொண்ட எங்களை விநேசரே, எங்களை காண்கிற தேவனாகிய கர்த்தாவே, எங்களை விசாரிக்கிறவரானவரே, உமக்கு விரோதமாய் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எங்கெங்கே எப்படியெல்லாம் நடந்தோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பொய் சொல்லுகிறதற்கு நாங்கள் துணிவதில்லை ராஜா. துணிந்து பொய் பேசிவிட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறீர். ஆகையினால்தான் எத்தனையோ காரியங்களை நாங்கள் துணிந்து செய்து ஆண்டவரே, கர்த்தர் மன்னிச்சிருவார் என்று சொல்லி, ஆனால் உம்முடைய கண்கள்
அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவர் என்று வேதம் சொல்லுது. அந்த அக்கினிக்கு இரையாகாதபடிக்கு ராஜா எங்கள் எல்லார் மேலும் இரக்கமையும். இன்றைக்கு இந்த சபை ஆராதனையில பங்கெடுத்த அத்தனை பிள்ளைகளும், ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிறதான பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தாவே ஒரு விசை தங்களை தாங்களே சோதித்து பார்த்து நலமல்லாத வழியிலே நாள்தோறும் நடவாதபடிக்கு ராஜா நலமான வழியில நடக்க இன்றைக்கு அவர்களுக்கு உணர்த்தி அருள்வீராக. ஒவ்வொரு மகளையும் நீ சந்திப்பீராக ராஜா. குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ராஜா. அவை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே ராஜா இவர்கள் மதியற்றவர்களாய் நடந்து விடாதபடிக்கு ராஜா உம்முடைய வசனத்தை கேட்டவர்களாய் அதை மதித்து நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய். அப்பிரயோஜனமான என்னை கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு நீ தந்த கிருபை காய்ச்சும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கிறார். என்னையும் என் பிரசங்கத்தை கேட்டவர்களை ரட்சித்துக் கொள்வதற்கு என்னையே நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வையும் என்னென்றைக்கு மறவாதே. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய 7 கண்களும் காண்கிற உங்களை காத்து என்றென்றைக்கு வழி நடத்தி செல்லுவாராக. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. God bless you all. Thank you.